நம்ம எல்லோரையும் ஒரு தாய் தன் பிள்ளையை நேசித்து போஷிப்பது போல போஷித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துடைய பெயரால் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு இந்த வேதவியல் பாடத்திற்கு வரவேற்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். நாம் கடந்த சில நாட்களாக தேவனது வசனம், தேவனது வார்த்தையாகிய அந்த விவிலியம், பைபிள் எப்படிப்பட்ட ஒரு புத்தகம், அந்த வேதமானது நமது கரங்களில் தேவன் எந்த நோக்கத்தோடு தந்திருக்கிறார், அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆகவே இந்த வகுப்பிலும் கூட அதே தேவனது வசனத்தை குறித்து, அதை தேவன் எந்தெந்த பொருளோடு ஒப்பிட்டு தனது வசனத்துக்குரிய மகத்துவத்தையும் மகிமையையும் நமக்கு புரிய வைக்கிறார் என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம். இந்த ஒப்பீடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தாய் சிறு பிள்ளையை எப்படி போஷித்து காத்து பாதுகாத்து நடத்துகிறாரோ, அந்த ஒரு தாயின் அன்பை இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் தேவனிடத்தில் காண முடியும். ஒரு அன்பான தாய் என்பவள் தனது பிள்ளைகளுக்கு பிடித்த உணவை சமைத்து அப்படியே வைத்துவிட்டு போய்விட மாட்டாள். அந்த பிள்ளைகளை அந்த உணவை சாப்பிட வைப்பாள். அதை பரிமாறும் விதம், சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு மேலும் மேலும் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையை தூண்டத்தக்க வண்ண வார்த்தைகளை சொல்லி எப்படியாவது அந்த உணவு வகைகளை பிள்ளைகள் சாப்பிட்டு அதை பசியாற வேண்டும், அது பலப்பட வேண்டும் என்று விரும்புவாள். எனக்கு என்ன, என்னுடைய வேலை சாப்பிட வைக்கிறது, என்னுடைய வேலை சமைக்கிறது, சமைச்சு வச்சுட்டேன், சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போங்க, அப்படி என்று எந்த அன்பின் தாயும் போக மாட்டாள். அதுபோல்தான் தேவனும் கூட 66 புத்தகங்களை, 66 அத்தியாயங்களை தனது பிள்ளைகளுக்காக எழுதி வைத்து விட்டு, என்னுடைய கடமை முடிந்து விட்டது, உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமானால், உங்களுக்கு பக்தியில் விருத்தி அடைய வேண்டுமானால் இதை வாசியுங்கள், இல்லாவற்றில் இப்படியே போங்கள் என்று போகக்கூடிய தேவன் அல்ல. சாதாரண விசுவாசியும் கூட, படிப்பறிவில்லாத மக்களும் கூட தேவனது வசனத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு அதன் மேல் ஒரு பசியையும் தாகத்தையும் பெற்றுக்கொள்ள வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் தனது வார்த்தைகளை தனது பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதற்கு அதிகமான முயற்சிகள் எடுக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அதற்காக தனது வசனத்தை அன்றாடம் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களோடு கூட ஒப்பிட்டு அவர்களுக்கு அதை புரிய வைத்து வேத வசனத்தின் மேல் ஒரு பசியையும் தாகத்தையும் ஏற்படுத்தி அதை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை கீழ்ப்படிய பண்ணுவதற்காக தேவன் அதிகமான முயற்சிகளை எடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் வேதவசனத்தின் ஒப்பீடுகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தான் சத்தியத்தை வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். தனது வசனத்தை தேவன் எந்தெந்த பொருள்களோடு கூட ஒப்பிடுகிறார், ஏன் அதை ஒப்பிடுகிறார், வசனத்தின் எந்த பண்புகளோடு கூட அந்த பொருளோடு ஒப்பிட்டு தனது பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சியை ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக அதை செய்கிறார் தேவன்? இறுதியாக தனது பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை ஆழமாய் தியானிக்க வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அந்த வசனம் குறிப்பிடக்கூடிய அந்த தேவனை அவர்கள் அன்பு கூற வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனது ஆசையாக, தேவனது ஒரே நோக்கமாக, லட்சியமாக இருக்கிறது. நாம் ஒன்றாக பார்ப்போம். வேதத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பொருள்களோடு வேதவசனம் ஒப்பிடப்படுகிறது. அதில் 9 வகையான ஒப்பீடுகளைத்தான் நாம் இந்த வகுப்பில் ஆழமாக எளிமையாக தியானிக்கப் போகிறோம்.
முதலாவது, தேவனுடைய வசனமானது ஒரு விளக்குக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆம், ஒரு விளக்குக்கு. சங்கீதம் 119 105 இப்படி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உமது வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை அது ஒரு பயணத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஆம், நாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நமது பரலோக பயணமானது அந்த வினாடியிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு பயணமாய் கர்த்தர் இங்கு ஒப்பிடுகிறார். எந்த வகையான பயணம்? ஒரு பிரகாசிக்கிற மட்ட மத்தியானத்தில் சூரியன் பிரகாசிக்கிற வெளிச்சத்தில் போகக்கூடிய ஒரு பயணமா? இல்லவே இல்லை. அது ஒரு பாவ இருள் சூழ்ந்து கிடக்கிற, இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற சாத்தானானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் பதிவிருந்து இருளில் காத்திருந்து எந்த ஒரு ஆத்துமாவையும் பட்சிக்கிறவனாய் இருக்கிற ஒரு உலகத்தில் நாம் ஆட்டுக்குட்டிகளைப் போல, ஓநாய்களுக்கு மத்தியில் வாழ்கிற ஆட்டுக்குட்டிகளைப் போல அந்த இருளின் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி இருளில் போகக்கூடிய மக்களுக்கு தேவனானவர், ரட்சிப்பின் அதிபதியானவர், ஒரு தாயுள்ளத்தோடு நம்ம நடத்துகிற கர்த்தர் பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, ஒரு வெளிச்சமாக தனது வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வசனமாகத்தான் வாசிக்கிறது. இந்த வசனமாகத்தான் நமக்கு சொல்லுகிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எது? தேவனுடைய வசனம். இது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நம்ம எல்லோரும் அறிகிறோம். இந்த உலகமானது, இந்த உலகத்தின் வெளிச்சமானது மங்கிக் கொண்டே போகிறது. அது நேற்றையை விட இன்று அதிகம் மங்குகிறது. ஒவ்வொரு நாளும் இருள் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் நாம் சுடர்களைப் போல இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், நமது பிரகாசத்தை பார்த்து இருளில் இருக்கிற அநேக மக்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இருளில் வாழக்கூடிய நமக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியான ஒரு விளக்காக, பரலோகத்திலிருந்து தரப்பட்ட ஒரு விளக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கொண்டிருக்கிற எரிது பிரகாசிக்கிற ஒரு விளக்காக தேவன் வசனத்தை தேவன் நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறார். எதற்காக இதை ஒரு வெளிச்சத்தோடு தேவன் ஒப்பிடுகிறார்? நீங்களும் நானும் இருளை கண்டு பயப்படக்கூடாது என்பதற்காக. ஆம், இன்று இந்த உலகமானது, உலகத்தின் எல்லா பகுதிகளும் இருள் மண்டி கிடக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருள் மண்டி கிடக்கிறது. கணவனுக்கு மனைவிக்கும் இடையே ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு அன்பில்லை. அங்கு பாவ இருள் அண்டி கிடக்கிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே, ஏன் சபை உறவில் கூட இருளானது அதிகம் காணப்படுகிறது. சாத்தான் தொடாத இடமே இல்லை என்று சொல்லத்தக்கதான விதத்தில் எல்லா துறைகளும் இருள் மங்கி கிடக்கிறது. அதுபோன்ற சமயங்களில் நாம் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, இருள் சூழ்ந்த உலகத்தில் நாம் போக நேரிட்டாலும் கூட தேவனுடைய அந்த வசனமானது நமக்கு சரியான ஒரு வெளிச்சத்தை காண்பித்து, இதுதான் பாதை, இது நடவு என்று நமக்கு உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனானவன் தேவன் தன்னோடு இருக்கும்படியாக தரப்பட்ட மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைப்போனானால், இந்த உலகமானது அவனுக்கு ஒரு இருளான பிரமாணங்களைத்தான் சொல்லுகிறது. நீ ஆண், அவள் பெண், அடக்கி ஆளு,
இதுதான் உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நீ ஆண், உனக்கு ஒரு பெண் போதாதென்றால் இன்னொரு பெண் எடுத்துக்கொள், இவளை துரத்தி விடு, விவாகத்தை முறித்து விடு. பிள்ளைகளையும் அப்படித்தான். ஆனால் இந்த உலகமானது இது போன்ற இருளின் கோட்பாடுகளை நமது குடும்ப உறவுகளில் விதைக்கும் பொழுது தேவன் அதை எல்லாவற்றையும் தனது வெளிச்சமான வசனத்தினால் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி தனது உயிரை தந்து சபையை நேசித்தாரோ அதுபோல கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று அங்கு அந்த உறவில் கர்த்தரானது வசனமானது வெளிச்சத்தை அதிகமாக உமிழ்கிறது. பிரியமானவர்களே, உங்களது வாழ்க்கை ஒரு பிரகாசமுள்ள பாதையில் தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி நடக்க வேண்டுமானால் இந்த வேத வசனம் என்ற அந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் நீங்கள் இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகமானது எவ்வளவு மண்டி கிடக்கிறதோ, எவ்வளவு இருள் மண்டி கிடக்கிறதோ, எவ்வளவு இருளானது அதிகமாகிக் கொண்டே போகிறதோ அதே விட அதிகமான 2 மடங்காவது நாம் வெளிச்சத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், இன்னும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்தாவியுடைய உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் நாம் இன்னும் அதிகமாக நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது இந்த உலகத்துடைய இருளுக்கு நாம் நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது சபை விசுவாசிகளையும் சபைகளையும் சரியான பாதையில் நடத்துவதற்கு தேவன் உதவி செய்வார். அதைத்தான் நீங்கள் முதலாவது பார்க்கிறோம், வேத வசனமானது ஒரு விளக்காய் இருக்கிறது என்று. இரண்டாவது, நீங்கள் நானும் வைத்திருக்கிற இந்த வேத வசனத்தை தேவன் எதோடு ஒப்பிடுகிறார்? நெருப்போடு, அக்னியோடு ஒப்பிடுகிறார். எரேமியா 23:29 வாசிக்கலாம். எரேமியா 23:29. என் வார்த்தை அக்னியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்னியை போல் இருக்கிறது என்று. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு பொருள்தான் நெருப்பு. நெருப்புடைய வேலை என்ன? நெருப்புக்கு பக்கத்தில் நீ எதை கொண்டு வந்தாலும் அது எரித்து சாம்பலாக்கிவிடும். சக்தி வாய்ந்த நெருப்பு என்றால் அது இரும்பையே உருக்கி விடுகிறது. தேவனது வசனம் அப்படித்தான். அது தேவனிடமிருந்து புறப்பட்ட நெருப்பாய் இருக்கிறது. சுத்திகரிக்கும் ஒரு தன்மையை அது கொண்டதாக காணப்படுகிறது. இந்த உலகமும் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் பெருமையும் சாத்தானது வஞ்சகமும் நம்முடைய ஆத்துமாவை பீறி போடுவதற்கு போராடுவதற்கு நம்மை நோக்கி பாய்ந்து வரும் பொழுது தேவனது வசனத்தை நீங்கள் வாசித்து தியானித்து சத்தியங்களை உயர்த்தி பிடிப்பீர்களானால் அது அக்னியைப் போல செயல்பட்டு நம்முடைய வாழ்வை சாத்தானது இந்த உலகத்தின் பாவத்தின் ஒரு சக்திக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். நம்ம எல்லோரும் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் என்று வாசிக்கிறோம். நாம் பிறக்கும் பொழுதே பாவிகளாக பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு புது மனிதனாக மாறுகிறோம். நமது இருதயத்தில் தேவனானவர் பரிசுத்தம் ஆகுதலை ஆரம்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஆரம்பிக்கப்பட்ட பரிசுத்தமாகக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த செயல்பாடானது தேவனது வசனத்தினால் அது உயிர் பெறுகிறது. தேவனது வசனமானது நமது இருதயத்துக்குள் மண்டி கிடக்கிற அந்த பாவ இருளை, அந்த பாவ குப்பைகளை எல்லாம் அது ஒவ்வொரு நாளாக எரித்து 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 அது இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. நம் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் மண்டி கிடக்கிற ஒரு உலகத்தோடு நாம் போராடி வருகிறோம். தினமும் நமது இருதயமானது மறுரூபப்பட வேண்டிய ஒரு தேவையில் நாம் இருக்கிறோம். கண்களின் இச்சைகளில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். பல சமயங்களில் இந்த உலகமானது நமக்கு எப்பொழுதும் நம்ம கண்களுக்கு முன்பாக, நம் இருதயத்துக்கு முன்பாக பாவமான பல விஷயங்களை முன்னாக வைக்கிறது. சில சமயங்களில் அது நம் இருதயத்தையும் பாதிக்கிறது. ஆகவே இந்த பாவத்தால் நிறைந்திருக்கிற உலகத்தில் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் தேவனது வசனம்தான் நெருப்பாக செயல்பட்டு நமது இருதயத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் அது சுத்திகரிக்கும் வல்லமையை கொண்டிருக்கிறதாக காணப்படுகிறது. நீங்கள்
தங்கத்தை எப்படி அவர்கள் சுத்திகரிக்கலாம் என்று பார்த்திருக்கிறீர்களா? தங்கமானது அது மண்ணின் ஆழத்தில் அது மற்ற இரும்புகளோடோ அல்லது மற்ற உலோகங்களோடோ அழுக்குகளோடு சேர்ந்தது காணப்படும். அதை எடுத்து வந்து அவர்கள் அதிகமான நெருப்பில் அதை சுடும் பொழுது அதில் இருக்கிற களிம்புகள், அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இந்த நெருப்பின் ஒரு வெப்பத்தில் உருகி அழுக்குகள் எல்லாம் மேலே வந்துவிடும். கடைசியாக அந்த சுத்தமான ஒரு பொன் மட்டும் அந்த உலையில் மேலே தங்கியிருக்கும். எந்த அழுக்கும் இல்லாத சுத்தமான ஒரு பொன். அதில் அந்த தங்க ஆசாரி தனது முகத்தை பார்க்கும் அளவுக்கு அது பளிங்காக சுத்தமாய் அது ஒளி வீசும் என்று சொல்லுவார்கள். தேவனது வசனம் இதைத்தான் செய்கிறது. நமது இருதயத்தில் பாவமானது அதிகமாக ஒட்டி கொண்டிருக்கும். உங்களது உடையில் அழுக்கப்பட்டால் நீங்கள் சோப்பு போட்டு தள்ளிவிட முடியும். உங்கள் இருதயம் அழுக்கப்பட்டால் எப்படியே சுத்திகரிப்பீர்கள்? நெருப்போடு ஒப்பிடப்படக்கூடிய, அக்னியோடு ஒப்பிடப்படக்கூடிய தேவனது வசனம் தான் அதை சுத்திகரிக்கும். வசனத்தை வாசிக்கிறீர்கள், அதை தியானிக்கிறீர்கள், அது ஆழமாக உங்கள் இருதயங்களை போய் ஊடுருவதற்கு அனுமதிப்பீர்களானால் அந்த வசனமானது நெருப்பாய் அது உள்ளே சென்று உங்கள் இருதயங்களில் ஒட்டி கொண்டிருக்கிற பாவ அழுக்குகளை எல்லாம் அது கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக காணப்படுகிறது. தங்கத்தில் ஒட்டி இருக்கிற அழுக்குகளை எல்லாம் எப்படி நெருப்பானது சுத்திகரிக்கிறதோ அதுபோல தங்கத்தை விட விலையேற பெற்ற உங்களது உள்ளான மனிதனை, உங்களது உள்ளான ஆத்துமாவை இந்த தேவனது வசனமானது சுத்திகரித்து கடைசியாக அந்த சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தில் ஆசாரியானவன் தன் முகத்தை பார்ப்பது போல தேவனது பரிசுத்தமானது முகமானது உங்கள் இருதயத்தில் பிரகாசிக்கத்தக்க வண்ணம் தேவனது வசனமானது நம்முடைய இருதயத்தை அக்னியைப் போல புடமிடக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆம், நெருப்பை இங்கே வைத்துக்கொண்டு தங்கத்தை இங்கே வைத்துக் கொண்டிருந்தால் இந்த நெருப்பு தங்கத்தை சுத்திகரிக்குமா? சுத்திகரிக்காது. ஆகவே உங்களது நெருப்பாய் அக்னியாய் இருக்கக்கூடிய வேதவசனத்தை நீங்கள் மூடி உங்களது மேஜையின் மேல் வைத்து விட்டால் அது உங்களது இருதயத்தின் ஆழத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா? பரிசுத்தப்படுத்துமா? இல்லவே இல்லை. அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். அதை திறந்து நீங்கள் வாசித்து ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளான மனிதன் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை ஒரு கருவியாக வைத்து உங்களது இருதயத்தை சுத்திகரிப்பார். கர்த்தரது சுபாவம், இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் உங்களது உள்ளான மனிதனில் பிரகாசிக்கும் வரைக்கும், வெளிப்படும் வரைக்கும் தேவனது வசனம் தனது சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டே இருக்கும். நெருப்பை போல, அக்னியை போல. பாவம் பெருகுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆக இதற்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களை விட அதிகமான அளவு, அதிகமான நேரம், அதிகமான பசிதாகத்தோடு நாம் வேதத்தை வாசித்து தியானித்தால் ஒழிய நமது இருதயமானது சுத்திகரிக்கப்பட போவது கிடையாது. ஆகவே நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனது வசனத்தின் மேல் பசியுள்ள தாகமுள்ள மக்களாக வாசித்து தியானியுங்கள். அந்த வசனமானது நெருப்பாய், அக்னியாய் அது உங்களது வாழ்வில் சுத்திகரிக்கும் வேலையை தொடர்ந்து செய்யும். பிரியமானவர்களே, மூன்றாவது தேவனது வசனமானது சுத்தியலுக்கு, சம்மிட்டிக்கு ஒப்பிடப்படுகிறது. அதே எரேமியா 23:29 வாசிக்கிறோம். எரேமியா 23:29 என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் தேவனுடைய வசனம் இருக்கிறது. இந்த வேதம் எழுதப்பட்ட காலங்களில் இப்பொழுதுதான் நாம் வெடி வைத்து கண்மலையை தகர்க்கிறோம், அல்லது ஜேசிபி புல்டோசர் வைத்து கண்மலையை நொறுக்குகிறோம். ஆனால் அந்த காலங்கள் அப்படி கிடையாது.
பெரிய பர்வதங்களை, பெரிய கன்மலைகளை எல்லாம் அவர்கள் பெரிய சுத்தியல் வைத்து சம்மட்டி வைத்துத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நொறுக்கி 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 மெதுவாக 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 வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் பெரிய பெரிய கண்மலைகள் எல்லாம் நொறுக்கி அதை மண்ணுக்கு ஒப்பாய் மாற்றி விடுவார்கள். ஆகவேதான் அந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை, அந்த வார்த்தை சொல்லாடலை தேவன் இங்கு பயன்படுத்துகிறார். அது அன்றாடமாக மக்கள் பார்க்கிற விஷயமாக இருந்தது. அதுவும் எருசலேம் மக்கள் எருசலேமை சுற்றி இருக்கிற பர்வதங்களை, அதுபோல மக்கள் கன்மலைகளை அடித்து நொறுக்கி அது சிறிய சிறிய குன்றுகளாக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சியானது, இந்த ஒரு உருவகமானது மிகவும் ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தையாய் காணப்பட்டது. பல சமயங்களில் மனிதனது பிரச்சனை பெரிய பெரிய கண்மலைகள் அல்ல, கண்மலைகளை விட கடினமாயிருக்கிற தங்களது இருதயம்தான் பிரச்சனையே. ஆம், பாவத்தின் வஞ்சனையால் இன்று நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு போகிறது. அப்படிப்பட்ட கடினமான இருதயங்களை நொறுக்குவதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தனது வார்த்தை தான். ஆம், நமது வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். சபை வரலாற்றில் இப்படி எத்தனையோ மக்களை பார்த்திருக்கிறோம். கடினமான மக்கள், குடிக்கு அடிமைப்பட்ட மக்கள், அன்பில்லாத கணவன்கள், பண்பில்லாத மனைவிமார்கள், பாசமில்லாத பிள்ளைகள், ஆட்டுக்குட்டிகளை குறித்து எந்த அக்கறையும் இல்லாத சபை மேய்ப்பர்கள், சபை மேய்ப்பர்களை கொஞ்சம் காணாத சபை விசுவாசிகள், இப்படி எவ்வளவோ விஷயங்களை இந்த உலகமானது பார்த்திருக்கிறது. அதுபோன்ற சமயங்களில் எல்லாம் தேவன் மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு அவர் பயன்படுத்தினது தேவனது வசனம்தான். மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனிதனானவர், அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு மத குருவாயிருந்தவர். அவருக்கு உண்மையான சத்தியத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாத போது, ஒரு இருதய கடினப்பட்டவராக, அவர் ரட்சிப்பை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லாதவராக வாழ்ந்தபோது, தேவனானவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வாசிக்கும்படி செய்தார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இந்த சத்தியமானது அவருடைய இருதயத்தின் கடினத்தை நொறுக்கி அதன் வெளிச்சத்தை காண்பிக்க செய்தது. அந்த கடினமான ஒரு மனிதன் உலகத்தையே மாற்றத்தக்க ஒரு தாயுள்ளம் கொண்ட மென்மையான இருதயமுள்ளவனாக மாறிப்போனார். குடிகாரர்கள், விபச்சாரர்கள், வேதத்தில் அப்படி எத்தனை மக்களை காண முடியும்? நாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சகேயு. ஆயக்காரர்களுக்கு தலைவனவன், பணாசை பிடித்தவர், அதிகமான பணங்களை, ஏழைகளை சுரண்டி சம்பாதித்த ஒரு மனிதன். ஆனால் இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தை எல்லாம் அடித்து சம்மட்டியைப் போல நொறுக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு தனது வீட்டை மட்டுமல்ல, தனது இருதயத்தின் கதவையும் கூட திறந்து உள்ளே அனுமதித்தார். சகேயு, இறங்கி வா என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தை சம்மட்டியாய் நொறுக்கியது. பிரியமானவர்களே, வேத வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தை அனுமதித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களது கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ மற்ற உறவினர்களோ யாராவதுடைய வாழ்க்கையானது இதுபோல இருதய கடினப்பட்டு கிடக்குமானால், நீங்கள் உங்களது வார்த்தைகளை அவர்கள் மேல் பிரயோகிக்காதிருங்கள், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதிருங்கள். அதற்கு பதிலாக தேவனது வார்த்தையை பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையின் அளவின்படி, சந்தர்ப்பத்தின்படி நீங்கள் மிகவும் தாழ்மையாக வசனத்தை அவர்களுக்கு எடுத்து பிரசங்கித்தீர்களானால், நிச்சயமாகவே அந்த வசனமானது
அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தை சம்மட்டி எப்படி கன்மலையை அடித்து நொறுக்குகிறதோ அதுபோல நொறுக்கி மென்மையுள்ள மனிதர்களாக மாற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இருதயத்தில் இடம் கொடுக்கத்தக்க வண்ணம் ஒரு மனிதனை மாற்றக்கூடும். ஆம், வசனத்திற்கு அத்தகைய தன்மை உண்டு என்றுதான் இறைமையை வாசிக்கிறோம். என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறதல்லவா. இன்றைக்காவது நாம் இந்த கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியா இருக்கிற அந்த வல்லமையை நம்ம இருதயத்தின் ஆழத்தில் உணர்ந்திருக்கிறோமா? உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் தனது வசனத்தை சம்மட்டியோடு கூட ஒப்பிடுகிறார். சபை வரலாற்றில் குறிப்பாக அநேக சுவிசேஷகர்கள் இந்த வசனத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். குறிப்பாக டேவிட் வில்கர்சன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன். அவர் குடி, வெறி, போதை ஊசியோடு கூட தங்களது வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிற இளம் பதின்பருவ வாலிப பிள்ளைகளோடு கூட அவர் இடைபெற்றிருந்தார். அந்த மக்கள் குழுவாக, ஒவ்வொரு குழுவாக சேர்ந்து கொண்டு குடிப்பதும், வெறிப்பதும், விபச்சார பாவத்தில் விடுவிடுவதும், போதை ஊசிகளை போற்றுக்கொள்வதும், மாறி மாறி வன்முறையை பயன்படுத்தி அடித்து நொறுக்கிக் கொள்வதுமாக தங்கள் வாழ்க்கை கழித்துக் கொண்டிருந்தார்கள். மிகவும் கடினமான இருதயமுள்ள மக்கள், கொஞ்சமும் பயமில்லாமல், அன்பில்லாமல் கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து கொள்ளக்கூடிய மக்கள், மற்றவருடைய கழுத்தையும் அறுத்து கொள்ளக்கூடிய மக்கள். அவர்களிடத்தில் அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார். எந்த விதமான ஒரு தந்திரமும் கிடையாது. அவர்களை டீன் சேலஞ்ச் என்ற ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர்களை அங்கே வரவழைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டு தேவனது வசனத்தை போதித்தார். அவ்வளவே. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கேட்ட அந்த வன்முறை கும்பலை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆம், அந்த இருதயமானது வசனத்தை அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவர் முழங்கால் படியிட்டு அழுது புலம்பி கண்ணீர் விடக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் நாம் சிலுவையும் விசைக்கத்தியும் என்ற அந்த அவர் எழுதின புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். எப்படி இது சாத்தியம்? ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி இதை பற்றி கேள்விப்படும் பொழுது அவரை அழைத்து விசாரித்தார். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் அதை குறித்து விசாரித்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த பதில் இதுதான்: அமெரிக்க அரசாங்கம் அதிகமான லட்சக்கணக்கான டாலர்களை செலவழித்து சாதிக்க முடியாததை இவர் தேவனது வசனத்தை வைத்து சாதித்தார் என்று. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தழும்பக்கூடிய, நிரம்பி வழியக்கூடிய இந்த வசனத்தை அந்த கடினமான இருதயமுள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக பிரசங்கித்ததன் மூலமாக அந்த மக்களுடைய வாழ்க்கை மாறி போனது. போதை விற்பனையின் தலைவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அந்த கடினமான இருதயமானது முழுவதும் மாற்றப்பட்டது. ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவன் ஒரு முழுநேர ஊழியனாக மாறி அவனைப் போல் கடினமான இருதயமுள்ள மக்கள், அவனைப் போல போதைக்கு அடிமைப்பட்ட மக்களை மத்தியில் இயேசுவுடைய வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகராக மாறிப்போன மக்கள் நிறைய பேர் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் சபை சரித்திரத்தை புரட்டி பார்ப்பீர்களானால் இதுபோல சரித்திரங்கள் அநேகம் உண்டு. இந்த வசனம் உண்மையாகவே கன்மலையை விட கடினமாக இருக்கிற இருதயங்களை எல்லாம் நொறுக்கும் சம்மட்டி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை நமது வாழ்வில் நாம் கிறிஸ்தவ வாழ்வில் வளரும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்ம இருதயமானது கடினப்படுவதை நாம் உணர முடியும். நான் முன்பெல்லாம் இப்படி இல்லையே, நான் அன்புள்ளவனாக இருந்தேனே, அதிகமான மன்னிப்பேனே, இப்பொழுது ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் வசனத்தை வாசியுங்கள் என்பதுதான். தேவனது வசனத்தை வாசிக்கிற பக்சிங்கை போல, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை போல முழங்காலில் நின்று தாழ்மையோடு வாசிப்பீர்களானால் அந்த வசனமானது
உங்களது இருதயத்தை மென்மையாய் மாற்றும். கடினத்தன்மை இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் தேவனது வசனமான சமட்டியைப் போல செயல்பட்டு அது அடித்து நொறுக்கி இயேசுடைய இருதயத்தைப் போல மென்மையான இருதயமுள்ள ஒரு கணவனாக, மனைவியாக, ஊழியனாக, விசுவாசிகளாக நீங்கள் மாறிப்போவீர்கள். இதற்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வசனிக்கும் நீங்கள் வாசித்துக் கொண்டே போக வேண்டும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், ஜோஷுவா என்று நீங்கள் தொடர்ச்சியாக வாசியுங்கள். மறுபடியும் அடுத்த வருடம் தொடர்ச்சியாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் புத்தகம் என்று வாசித்துக் கொண்டே இருங்கள். வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. எங்களுக்கு திரும்ப திரும்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட பசியோடு தாகத்தோடு அதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து நீங்கள் பராமரிக்கும் பொழுது, பாதுகாக்கும் பொழுது, அந்த வசனமானது கடினமான உங்கள் இருதயத்தை நொறுக்கி அது இயேசுவைப் போல மென்மையுள்ள இருதயமாக, அன்புள்ள இருதயமாக மாற்றி அமைக்கும். நான்காவது, இந்த வார்த்தை, தேவனது வசனமானது ஒரு உயிருள்ள, ஜீவனுள்ள விதையாய் காணப்படுகிறது. மத்தேயு, லூக்கா, 1 பேதுரு, நிறைய இடங்களில் தேவனது வசனத்தை தேவன் ஒரு விதையோடு ஒப்பிடுகிறார். 1 பேதுரு 1:23 இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! அழிவில்லாத ஜீவனுள்ள ஒரு விதை என்று வாசிக்கிறோம். மத்தேயு 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8:11 வாசிக்கிறோம். வேத வசனமானது விதையானது வேத வசனம் என்று வாசிக்கிறோம். ஆம், அந்த விதைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. சரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அந்த விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது, அதாவது நல்ல ஒரு இருதயத்தில் அந்த விதையானது விதைக்கப்படும் பொழுது, அது 30, 60, 100மான கனிகளை கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம். அது உயிர் தருகிறது, அது வளர்ச்சியை தருகிறது, கனியை தருகிறது, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இதைவிட வேற என்ன வேணும்? நூற்றுக்கணக்கான அனாதை பிள்ளைகள் பசியோடு, பட்டினியோடு, தாய் தகப்பனை இழந்து அனாதைகளாக ரோட்டில் படுத்து கிடக்கும் பொழுது, அவர்களை பார்த்த ஜார்ஜ் முல்லருடைய ஒரு இருதயத்தில் அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு தகப்பனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவானது எப்படி? ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக அவர் மாறினது எப்படி? அவர் தனது வாழ்நாள் முழுவதும் 200க்கு மேற்பட்ட தடவை மொத்த வேதத்தையும் வாசித்த ஒரு தேவ மனிதன். அதில் 100 முறை முழங்கால் என்று வாசிப்பார். லண்டன் பக்கத்தில் இருக்கிற அந்த இங்கிலாந்து பகுதியில், பிரிஸ்டல் என்ற பகுதியில் அவர் வாழ்ந்த போது முழங்கால் என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தேவன் அவரை அந்த தெருக்களின் ஓரம் பசியோடு, பட்டினியோடு, தாய் தகப்பன் இல்லாத மக்களை காணும் பொழுது அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையானது அவர்களுக்காக பரிதபிக்க வைத்தது. இயேசுவை போல வேதத்தில் பிதாவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஃபாதர் ஆஃப் ஃபாதர்லெஸ், தகப்பனில்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனா என்ற அந்த வார்த்தை. இந்த வார்த்தையானது அவர் இருதயத்தை அசைத்தது. அவரை நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு தகப்பனாக மாற்றியது. அவர் வாசித்த அந்த வசனமானது அவரது வாழ்க்கையில் 30, 60, 100மாக பலன் கொடுக்குது. ஒரு தகப்பனை போல அந்த பிள்ளைகளை உணவளித்தார், அவர்களை போஷித்தார், அவர்களை குளிப்பாட்டினார், அவர்களுக்கு படிப்பு கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், நல்ல பண்புகளை விதைத்தார். சமூகத்தில் நல்ல ஒரு குடிமகன்களாக அவர் மாறினார்கள். இதை போல உதாரணங்கள் எத்தனை சொல்ல முடியும் நாம். வாலிப வயதில் எல்லோரும்
பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து பணத்தை லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து இந்த உலகத்துக்கு முன்பாக தன் யாரை நிரூபிக்க வேண்டும் என்று இருந்த பொழுது ஜிம் எலியட் என்ற அந்த ஒரு வாலிபன் காட்டு மிராண்டிகள் வாழக்கூடிய இடத்தில் சென்று அவர்களது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு சுத்தமுள்ள எண்ணத்தோடு போய் அவர்கள் மத்தியில் தனது உயிரையே அதற்காக ஈந்தார். எப்படி அது தோன்றுகிறது? தேவனது வார்த்தை அது விதையாய் செயல்படுகிறது. நல்லெண்ணமாய் காணப்பட்ட அந்த இருதயத்தில் அந்த விதையை அவர் விதைக்கும் பொழுது அது நன்கு வளர்ந்து அது இயேசுவை போல அன்பையும், இயேசுவை போல மன உருக்கத்தையும், இயேசுவை போல ஒரு கிருபையுள்ள இருதயத்தையும், இயேசுவை போல மன்னிக்கிற இருதயத்தையும், பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதவர் செய்கிறார்கள் என்று தன்னை அடித்து நொறுக்கி தன் முகத்தில் துப்பின அந்த மக்களுக்காக அவளை மன்னித்து ஜெபிக்க சொன்ன அந்த ஒரு மன உருக்கமுள்ள ஒரு மனிதனாக ஜிம் எலியட் அதை மாற்றியது. ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு அவர் குத்த ஓடி வரும் பொழுது அவனது கையில் பெரிய துப்பாக்கி இருந்தது. அவன் நினைத்திருந்தால் அந்த துப்பாக்கியை வைத்து அவர்களை பயமுறுத்தி தப்பித்திருக்க முடியும். அந்த துப்பாக்கி அவரை சுட்டுக் கொண்டிருக்க முடியும். ஜிம் எலியட்டுடைய கரங்களில் துப்பாக்கி இருந்த போதும் கூட அவர் அவர்களை சுட்டுக் கொள்ளாமல் அவர்களுடைய ஈட்டிக்கு தன்னை பலியாக்குவதற்கு ஒரு ஒப்பு கொடுத்தார். எப்படி சாத்தியம்? தேவனது வார்த்தை. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அது நல்ல நிலமாகிய தனது இருதயத்தில் அது முளைத்து வளர்ந்து அது இயேசுவை போன்ற குணமுள்ள கனிகளை ஒவ்வொரு விசுவாசிய வாழ்க்கையிலும் அது கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்களது வாழ்க்கையானது இயேசுவை போல அதிகமான மக்களுடைய வாழ்வில் பலன் தர கனிதர விரும்புகிறீர்களா? அப்படியானால் வசனத்தை வாசியுங்கள், இதை தியானியுங்கள். இந்த வேத வசனமாகிய விதையை உங்கள் இருதயத்தில் முளைக்க அனுமதியுங்கள். அது பலன் கொடுக்கும். ஐந்தாவது, தேவனது வார்த்தையானது ஒரு பட்டயத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரு போராயுதமாக வாளுக்கு ஒப்பிடப்படுகிறது. எபேசியர் 6:17 அதை வாசிக்க முடியும். எபேசியர் 6:17 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எபேசியர் 6வது அதிகாரமானது ஒரு ஆவிக்குரிய போருக்கு தயாராகக்கூடிய ஒரு கிறிஸ்தவனை அது அடையாளம் காண்பிக்கிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனென்றால் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆம் பிரியமானவர்களை, நமக்கு போராட்டம் உண்டு. கண்களுக்கு தெரியாத அதிகமான சக்திகளோடு, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. காலையில் கண் விழித்ததிலிருந்து மட்டுமல்ல, இரவு உறங்கப் போகும் மட்டுமல்ல, உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் 24 மணி நேரமும் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஆராய்ந்து திரிகிறான். அவனோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே போராயுதமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தேவனது வசனம்தான். இப்படி எழுதியிருக்கிறது என்று தேவனானவர் இந்த போராயுதத்தை பயன்படுத்தித்தான் சாத்தானை ஜெயம் கொண்டார். அவருடைய மாதிரியை பின்பற்றாமல் நமக்கு வேற எந்த மாதிரி பின்பற்றக்கூடும் நம்மால்? நீங்கள் இன்று எதனோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள்? மாம்ச இச்சைகளோடா, அல்லது தேவையில்லாத சிந்தனைகளோடா, பண ஆசைகளோடா, பொறாமை என்ற பாவத்தோடா, கண்களின் இச்சைகளோடா, பொருளாசை என்ற பாவத்தோடா, சுயநலம் என்ற பாவத்தோடா? எந்த பாவத்தோடு போராடினாலும் கூட வசனத்தை வாசித்து தியானித்து அதனோடு நம்ம ஆராய்ச்சி செய்து பொழுது, அந்த வசனத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, அது இருதயத்தை நிரப்பும் பொழுது, நிஜமாகவே அந்த போராயுதத்தை வைத்து சாத்தானை உங்களது காலின் கீழாக நீங்கள் மிதித்து போட முடியும் என்றுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சாத்தானோடு போராடுவதற்கு
தேவன் இந்த போராயுதத்தை தவிர, இந்த சத்தியவசனமாகிய வாளை தவிர வேறு எந்த போராயுதத்தையும் நமக்கு தரவில்லை. ஆகவே அதை பயன்படுத்துவோம். அடுத்து ஆறாவதாக, தேவனது வசனமானது அது களங்கமில்லாத ஞான பாலோடு ஒப்பிடப்படுகிறது. 1 பேதுரு 2:2 அதை வாசிக்க முடியும். 1 பேதுரு 2:2. நீங்கள் வளரும்படி, 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை நல்ல விதத்தில் அது முழு வளர்ச்சி அடைவதற்கு அது தாய்ப்பால் அவசியமாகிறது. என்றால் தேவனது திட்டம் அதுதான். அந்த குழந்தையுடைய சரீரம் வளருவதற்கு, எலும்புகள் வலுப்பெறுவதற்கு, இருதயம், மூளை என்று இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் அத்தியாவசியமான உயிர் ஆர்கன் எல்லாம் வளருவதற்கு பால் தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கிறது. அதுபோல நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு, கிறிஸ்துவை போல வளருவதற்கு நமக்கு தேவன் தந்திருக்கிற அருமையான களங்கமில்லாத ஞான பால் தான் இந்த 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு புத்தகமான பைபிள். இன்று நமது சபைகளிலும் குடும்பங்களிலும் நம்மால் பார்க்க சகிக்காத ஒரு விஷயம், வளர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள். ரட்சிக்கப்பட்ட போது அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியேதான் 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் கழித்தும் கூட காணப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் களங்கமில்லாத ஞானப்பாலை அருந்துவது கிடையாது. இரவும் பகலும் நாம் இந்த களங்கமில்லாத ஞானப்பாலை புசிக்கும் பொழுது, குடிக்கும் பொழுது, நமது வாழ்வின் எல்லா பகுதிக்கும், குடும்பத்தில் கணவனுடைய வேலையை செய்வதற்கு, சபையில் நாம் ஒழுங்காக ஊழியம் செய்வதற்கு, இந்த சமூகத்தில் நற்கிரிகள் மூலமாக இயேசுவுக்கு சாட்சியை வாழ்வதற்கு தேவையான எல்லா சக்திகளையும், எல்லா போஷாக்குகளையும் நாம் இந்த 66 புத்தகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது சமூகத்தில் நாம் சர்ப்பத்தை போல வினாவுள்ள மக்களாக, ஞானமுள்ள மக்களாக ஜீவிக்க நமக்கு உதவி செய்யக்கூடும். நிருபங்களை வாசிக்கும் பொழுது நமது குடும்பங்களை, நமது சபைகளை, விசுவாசிகளை கள்ள உபதேசத்திலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று நம் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அது நமது வாழ்வின் எல்லா பகுதிகளையும் ஒரு வழிகாட்டக்கூடிய, எல்லா பகுதிகளையும் நாம் நன்கு வளர்ந்து பெருகுவதற்கு தேவையான ஆவிக்குரிய சக்திகளை, ஆவிக்குரிய போஷாக்குகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதால் 7வது, வேதவசனத்தை தேவன் ஒரு பலமான ஆதாரத்தோடு ஒப்பிடுகிறார். ஸ்ட்ராங் மீட். ஒரு குழந்தையானது எப்பொழுதுமே பாலை மட்டும் குடித்துக் கொண்டிருந்தால் அதற்கு வளர்ச்சி இருக்காது. அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட பருவமடைந்த பின்பு அதற்கு பலமான ஆகாரம் வேண்டும். எபிரேயர் 5:12 அதை வாசிக்க முடியும். எபிரேயர் 5:12, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அதை மேலும் மேலும் வாசிக்கிறோம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்கிறும் ஞானேந்திரியங்களுக்குடையவர்களான பூரண வயதினருக்கே தகும். பலமான ஆகாரம் தேவனது வசனத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்கள். நாம் எப்போதும் சங்கீதத்தை மட்டும் வாசித்துக் கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வல்லமையாக வாழ்ந்துவிட முடியாது. அப்படி இருக்குமானால் தேவன் சங்கீதத்தை மட்டும் கொடுத்திருப்பார். நமக்கு தீர்க்கதரிசன புத்தகங்கள் வேண்டும், ஏசாயா புத்தகத்தை வாசிக்க வேண்டும், வெளிப்படுத்தும் புத்தகத்தை வாசிக்க வேண்டும்,
ரோமர் போன்ற கடினமான சத்தியங்களை வாசித்து தியானிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று புத்தகங்களை வாசிக்க வேண்டும். நெகேமியா, எஸ்ரா போன்ற நல்ல தலைவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் வாசிக்க வேண்டும். அதை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி எடுக்க வேண்டும். 66 புத்தகங்களையும் ஆழமான ரட்சிப்பை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, சபையை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆழமான சத்தியங்களை நாம் ஒழுங்கும் கிரமமாக முறையாய் படிக்கும் பொழுது உண்மையாகவே நாம் கர்த்தருக்குள் ஒரு பலமுள்ள மக்களாக நாம் வாழ முடியும். எந்த கள்ள உபதேசங்களுக்கும் நாம் ஜெயிக்க முடியும். நமது வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், போராட்டங்கள் என்று எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தேவையான உள்ளான மனிதனை வல்லமையாக பலப்படுத்த தேவன் கொடுத்திருக்கிற ஆழமான சத்தியங்கள் தான் பலமான ஆகாரமாக நமக்கு இருக்கிறது. 8வது, மழைக்கு தேவன் ஒப்பிடுகிறார். ஏசாயா 55வது அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவன் எப்படி வானத்திலிருந்து மழையை அனுப்பி இந்த பூமியை செழிக்கச் செய்கிறாரோ, இந்த பூமிக்கு கனியை கொடுக்கிறாரோ, அதுபோல தேவனது வசனமானது நமது வாழ்வில் கனியை உண்டாக்குகிறது. நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்வை வளமாக்குவதற்கு தேவன் நம்மை பண்படுத்துகிறார் தனது வார்த்தையின் மூலமாக. இந்தியாவில் வந்த மிஷனரிகளுடைய அந்த வாழ்க்கை முறையானது இந்தியாவை எவ்வளவாக மாற்றியிருக்கிறது. டாக்டர் ஐடா ஸ்கேடர் ஒரு மருத்துவ உலகின் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவர். அன்பின் மூலமாக, தேவன் வசனத்தை வாசித்ததன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்று வரை அதில் பயனடைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவரை தாமதித்தால் இன்னும் அது இந்தியா முழுவதும் பரவக்கூடியதாக காணப்படுகிறது. எப்படி சாத்தியம்? தேவனது வசனம். ஐடா ஸ்கேடர் அம்மையார் வசனத்தை வாசிக்கிற ஒரு சகோதரியாக இருந்தார்கள். அந்த வசனமானது திருமணமே முடிக்காமல் இந்தியாவில் நோய்களோடு போராடி மடிந்து போகிற பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்துவதற்கு தனது வாழ்வை ஒப்புக் கொடுத்தார். இது எப்படி சாத்தியம்? தேவனது வசனத்தால் சாத்தியம்தான். வசனமானது பலன் கொடுக்கும். 9வதும் கடைசியுமாக பார்க்கும் பொழுது அதை கண்ணாடிக்கு தேவன் ஒப்பிடுகிறார், முகம்பாக்கும் கண்ணாடிக்கு. யாக்கோப்பு அதிகாரம் 1:23. யாக்கோப்பு அதிகாரம் 1:23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இங்கே ஒரு எதிர்மறையான சத்தியத்தை விளங்கப்பட இதை பயன்படுத்துகிறார். தேவனது வசனத்தை கண்ணாடியில் முகம்பாப்புக்கு ஒப்பிடுவது போல உங்கள் இருதயமாகிய மனக்கண்ணாடிக்கு அதை ஒப்பிடுகிறார். வசனத்தை வாசிக்கிறீர்கள், அதோடு கூட உங்கள் இருதயத்தை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். வேத வசனமானது அது எப்படி எந்த விதமான பட்சபாதமும் இல்லாமல் ஒரு கண்ணாடியானது முகத்தில் காண்பிக்கிற அழுக்குகளை எல்லாம் அது காண்பிக்கிறதோ, அப்படியாக நம்ம இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் வேதவசனம் என்ற கண்ணாடியானது அப்படியே நமக்கு காண்பிக்கிறதாக காணப்படுகிறது. இதற்காக கிறிஸ்து நமது இருதயத்தில் மனமகிழ்ச்சியுள்ளவராக வாசமாக இருப்பதற்கு, சுத்திகரிப்பதற்காக, நமது இருதயத்தை பரிசுத்தமாக்குவதற்காக தேவனது வசனத்தை கர்த்தர் இதோடு கூட ஒப்பிட்டு நமக்கு விளங்கச் செய்கிறார்.
இன்னும் நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் தேவனது வசனத்துடைய அந்த தன்மையை தேவன் பல பொருளோடு ஒப்பிட்டு நமக்கு விளங்கச் செய்கிறார். இவையெல்லாம் எதற்காக தேவன் செய்கிறார்? ஒரு அன்புள்ள தாயானவள் தனது பிள்ளைக்கு சாப்பாடு சமைப்பதோடு கூட தன் கடமை முடிந்து நினைக்க மாட்டாள். சமைக்கப்பட்ட அந்த உணவு வகைகளை தனது பிள்ளைகள் சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்து மகிழ்ச்சி அடைந்து போஷிக்கப்படும்படியாகத்தான் அதை பிரயாசப்படுவாள். அதுபோல் தான் தேவனும் கூட வசனத்தை எழுதி வைத்து அதை புத்தக வடிவில் நமக்கு தந்துவிட்டு போவதோடு அவருடைய பணி முடிவதில்லை. அதை வாசிப்பதற்கு தேவையான ஒரு பசியையும் தியாகத்தையும் இதுபோல பொருளோடு ஒப்பிட்டு அதை அதிகரிக்க செய்து அதை வாசிக்க செய்கிறார். இந்த வசனம் அது விளக்கைப் போல, அக்னியைப் போல, சம்மட்டியைப் போல, விதையைப் போல, ஒரு போர் ஆயுதத்தைப் போல, களங்கமில்லாத ஞானப்பாலைப் போல, பலமான ஆகாரத்தைப் போல, மலையைப் போல, கண்ணாடியைப் போல நமது வாழ்க்கையில் ஒரு பயனுள்ள விதத்தில் பயன்படக்கூடிய ஒரு கருவியாக தேவனது கரங்களில் அது காணப்படுகிறது. ஒரு முறை மேலை நாட்டில் ஒரு விமானத்தில் ஒரு போர் விமானி போய்கொண்டிருந்தார். எப்படியோ ஆபத்தில் சிக்கிக்கொண்டு அந்த விமானமானது எதிரி நாட்டுக்குள்ளாக அது விழுந்து விட்டது. அவர் குற்றுயிரும் குலையுமாக படுத்து கிடந்த பொழுது சில காட்டு மிராண்டிகள் கைகளில் பெரிய ஈட்டிகளோடு கூட அவரை நோக்கி ஓடி வந்தார்கள். அவர் நினைத்தார், இன்றோடு நம்ம வாழ்க்கை முடியப் போகிறது என்று. ஆனால் வந்தவர்கள் அவரை ஒன்றும் செய்யாமல் எடுத்து சென்று தன் குடிசையில் அவரை வைத்து பராமரித்து காயங்களை எல்லாம் மருந்திட்டு குணமாக்கி அவர் 1 வாரம் 2 வாரங்களுக்குள்ளாக நடக்க ஆரம்பித்தார். அப்படி அந்த குடிசை பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குடிசையின் கீழாக ஒரு காட்டு மிராண்டியானவன் ஒரு புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருந்தான். ஒரே ஆச்சரியம் இவருக்கு. இந்த நாகரிகம் இல்லாத இந்த காட்டுக்குள் ஏதோ புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருக்கிறானே என்று அவனை விசாரித்தார், என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அவன் சொன்னான், நான் பைபிள் வாசிக்கிறேன் என்று சொன்னபோது அவருக்கு சிரிப்பு அடக்க முடியவில்லை. ஓ, அது கட்டுக்கதை நிறைந்த புத்தகத்தையா, நாங்கள் இதை எப்போதோ தூக்கி போட்டு விட்டோம் என்று அவரை கேலி பண்ணி அவரை சிரித்தார். அதற்கு அந்த காட்டு மனிதன் அமைதியாய் பார்த்துவிட்டு அவரை பார்த்து பக்கத்தில் ஒரு 7 அடியுள்ள மிகப்பெரிய ஒரு பெரிய பாத்திரத்தில் கரியானது வெந்து கொண்டிருந்தது. அவரை பார்த்து சொன்னார், இந்த வேத புத்தகம் எங்களது கரங்களில் கிடைக்காமல் போயிருக்குமானால் இன்று அந்த பாத்திரத்தில் அந்த ஆட்டுக்கறி வேவதற்கு பதிலாக உங்களது கறி வெந்து கொண்டிருக்கும். தேவன் எங்களை மாற்றினார். தேவனது வார்த்தை எங்களை மாற்றியது. ஆகவே உங்களை கொண்டு நாங்கள் சாப்பிடாமல் உடைய உயிரை காப்பாற்றி நாங்கள் வாழ விடுகிறோம். இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த வேத வசனம் என்று சொல்லி அவரை மேலும் வெட்கத்துக்கு உட்படுத்தினார். ஆம், மனிதனை கொண்டு சாப்பிடக்கூடிய காட்டு மிராண்டிகளை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது தேவனது வசனமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் உங்கள் இருதயத்திற்குள் புகுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான விதத்தில் அதை வாசியுங்கள், அதை தியானியுங்கள், அதன் மேல் அன்பு கொள்ளுங்கள். தேவனை அன்பு கொள்ளக்கூடிய எல்லோரும் தேவனது வார்த்தையும் கூட அன்பு செய்வார்கள். தேவனை அன்பு செய்யணும்னு சொல்லிவிட்டு தேவனது வார்த்தையை நீங்கள் வெறுக்க முடியாது. ஏனென்றால் தேவனது வசனமானது கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் தேவனை நேசிக்கிற மக்கள் தானே? அப்படி என்றால் தேவனது வசனத்தையும் கூட நேசியுங்கள், வாசியுங்கள். அது உங்கள் வாழ்வை மாற்றும். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென்.